நன்றியம். ஆரம்பிக்கலாங்களாம்மா? ஆரம்பிக்கலாம் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்று நமக்கு ஒரு அமைதியான சாந்தி தவத்தை எடுத்துக் கொடுத்த நகுலேஷ் ஐயா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பொற்பாதங்களை பணிந்தும் வாழ்க வளமுடன் வாழ்த்தோடு இன்று நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு முனைப்பு நீங்கும் போது. இறைநிலையே இயற்கையே தன் மாற்றம் பெற்று அணுவாகி அணுக்கள் கூடி ஓர் அறிவு முதல் பஞ்சபூதங்களாகி ஓர் அறிவு தாவரம் முதல் 5 அறிவுள்ள விலங்கினங்களாக முடிவாக 6வது அறிவு பெற்ற மனிதனாக வந்துள்ளது. அப்படி வந்துள்ள மனிதன் தான் இறைநிலையின் ஒரு அங்கம் என்பதை மறந்து புலன் கவர்ச்சியாலும் அதனால் ஏற்படும் ஓர் மயக்கத்தாலும் தெய்வத்தை மறந்து தனக்குள் அடங்கியுள்ள எல்லா சிறப்புகள் அனைத்துமே தானே உருவாக்கி கொண்டதாக கற்பனை செய்து கொள்கிறான். இதைத்தான் தன் முனைப்பு, ஈகோ அப்படின்னு சொல்றாங்க. இதைதான் சாமிஜி ஒரு இடத்துல சொல்வாரு, முனைப்பு இல்லை என்றால் முகிழ்வு இல்லை. ஒரு விஷயத்தை, ஒரு செயலை முனைந்து, அதாவது முயற்சி செய்து ஊக்கமாக செய்தால்தான் செயல் சிறப்பாக நடக்கும். அது நல்ல செயலாக எல்லோருக்கும் உதவக்கூடிய செயலாக இருந்தால் அதை நன்முனைப்பு அப்படின்னு சொல்றாங்க சாமிஜி. இதையேதான் திருவள்ளுவ பெருந்தகை யான் எனும் செருக்கறுப்பான் வானோர்க்கு உவந்த உலகம் புகும் அப்படின்னு ஒரு குறள்ல சொல்லியிருக்காங்க. அதற்கான விளக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் தனது என்ற தன்முனைப்பை நீக்குபவர் தேவர்க்கும் எட்டாத ஒரு உயர்ந்த நிலையை அடைவார்கள். அதனால் தன்னை அறிந்த மெய் ஞானியர்கள் தங்களுடைய செருக்கை அறுத்தெறிந்தவர்கள். தன்னுடைய சீவனை தவிர வேற எதையும் எனது என்றும் பொருள்களை தனது என்றும் செருக்கோடு உரிமை கொண்டாட மாட்டார்கள் ஞானியர்கள். உலகத்துல இருக்கும் இந்த மாயை மயக்கம் தருபவற்றை அனைத்தையுமே அறுத்தெறிந்தவர்கள் மகான்கள். அவர்கள் செய்யக்கூடிய செயல் மிக உயர்ந்த நிலையில் இருக்கும். அவர்கள் வானவர்களை விட உயர்ந்த இடத்தை அடைவார்கள் அப்படின்னு வள்ளுவ பெருந்தகை இந்த குறள்ல குறிப்பிட்டிருக்கிறார்கள். அத்தகைய உயர்ந்த இடத்தை பெற்ற அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களை நாம் குருவாக பெற்றிருப்பது நாம் செய்த ஒரு புண்ணியம், நல்வினைன்னு நம்ம சொல்லலாம். அப்போ நாம் தன் முனைப்பை நீக்க வேண்டும். தன் முனைப்பு நமக்குள்ள எப்படி எழுந்தது அப்படின்னு நம்ம அதோட மூலத்தை ஆராய்ச்சி பண்ணாதான் அதை எப்படி நீக்குவது என்பது நமக்கு தெரியும். இந்த தன்முனைப்பு மனிதனுக்குள் வந்திருக்கும், எப்படி வந்திருக்கும் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சிக்கு சாமிஜியோட இறைவணக்க பாடல்லே தெரியுது நமக்கு. ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று என தொடங்கும் இந்த இறைவணக்க பாடல்ல ஆதியாகிய சுத்தவெளி மெய்ப்பொருள் இறைநிலை தன் அறிவாலும் ஆற்றலாலும் இருப்பாக இருக்குது. அது எழுச்சி பெற்று, அதாவது முயற்சி செய்து முனைப்பாகி இயக்க மலர்ச்சியாக அணு என்ற உயிராகி அசைது. அந்த மெய் அசைந்தால்தான் உயிர். அணுக்கள் அப்புறம் நெருங்கி மூலகம், அதாவது பஞ்சபூதங்களாகி அந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் இணைந்து கோள்களாகி பேரியக்க மண்டலமாகவும் அப்புறம் ஓர் அறிவு முதல் 5 அறிவு விலங்காக வந்து பிறகு 6வது அறிவை பெற்ற மனிதனாக பரிணமித்து உள்ளது. அதாவது இந்த இறைநிலையின் நன்முனைப்பாக இந்த மனிதன் உருவாகி இருக்கிறான். அப்ப முனைப்பு என்பது ஆதியிலேயே வந்த ஒரு உணர்ச்சி தான் அப்படின்னு சாமிஜியோட இந்த இறைவணக்க பாடல் மூலம் நமக்கு தெரியுது. மனிதனில் எல்லை கட்டிய உணர்வால் தான் தன் முனைப்பாக அந்த நன்முனைப்பு மாறிவிடுகிறது. இதே ஒரு சாமிஜி ஒரு கவியில சரணாகதி எனும் சாந்த நெறி என்ற கவியில குறிப்பிட்டு இருக்கிறாங்க. தன்னை அடக்கிய தலைவனை முன் வைத்து ஒழுகும் நெறி சரணாகதி எனும் சாந்த நெறி. இந்நெறியில் தன்னை தலைவனாய் காணும் தன்மை இயல்பாய் வளரும். தற்கொழியும் ஆசிரியன் தவக்காப்பில் உயிர் உய்யும். இந்த கவிக்கான விளக்கம்,
இறைநிலையை அடக்கமாக கொண்டு இறைநிலைக்கு ஒப்பு கொடுத்து பணிதல் தான் சரணாகதி. மனிதன் 5 புலன்களை அடக்கி அறிவை உணர்ந்து அந்த அறிவே எல்லாவற்றிலும் உள்ளது என்பதை உணர வேண்டும். இதுதான் மனித பிறவியோட நோக்கம். தன்முனைப்பை நீக்கி இறைநிலையை தலைவனாக முன்வைத்து அந்த இறை முனைப்பில் வாழக்கூடிய ஒரு நெறி தான் இந்த சரணாகதி எனக்கூடிய ஒரு அமைதி நெறி. இந்த கலையை கற்றுக் கொடுத்த ஆசானோட தவக்காப்புல தான் நம்மளுடைய உயிரே உய்யும் அப்படின்னு இந்த பாடல்ல சாமிஜி சொல்லியிருக்காங்க. இந்த பாடல்ல தருக்கொழியும் அப்படின்னு சாமிஜி சொன்னது வந்து தன்முனைப்பைத்தான். இந்த தன்முனைப்புக்கு வேறு பெயர்கள்லாம் குறிப்பிட்டிருக்காங்க பாருங்க. செருக்கு, தருக்கு, திமிர், ஆணவம், அகந்தை, அகம்பாவம் இதெல்லாம் வேறு சொல்கள் இந்த தன்முனைப்புக்கு. அப்போ முதல்ல தன்முனைப்பு நமக்கு இருக்குது என்பதை எப்படி நம்ம கண்டுபிடிப்பது அப்படின்னு இந்த பாடல்ல சாமிஜி சொல்லியிருக்காங்க. தன்முனைப்பின் அடையாளம் என்னன்னு பார்க்கலாம். தன்முனைப்பு ஒருவரிடம் இருக்குமேயானால் சாட்சியுண்டு. பேராசை, சினம், பொறாமை, என் கருத்தும் செயல்களுமே நீதி என்று எண்ணல், பிறர் வருத்தத்தில் இன்பம் காணல், புன் செயலின் புலன் மயக்கில் ஆழ்ந்து ஆழ்ந்து புகழ் தேடுதல், பொருள் பெருக்க செயல்கள் செய்வார்கள். வன்மனத்தோடு எப்போதும் வெறுப்பு உணர்த்தும் வகையில் முகம் கடுகடுத்திருத்தல், இவையே சான்றாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கவியோட விளக்கம், யார் ஒருவர் பேராசைப்படுபவராகவும் கோபம் கொள்பவராகவும் பொறாமையுடையவராகவும் இருப்பாரேயானால் அவர்களிடம் தன்முனைப்பு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதற்குதான் அருட்தந்தை அவர்கள் தற்சோதனை பயிற்சியை நமக்கு கொடுத்திருக்காங்க. தன்னை ஆய்வு செய்ய வேண்டும். அப்படி தன்முனைப்பு இருக்கிறவங்க அவர்கள் சொல்கின்ற கருத்தாக செயலாக இருந்தால் தான் செய்வதே சரி, நீதி என்று எண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்னொன்று, மற்றவர்கள் துன்பப்படுவதைக் கண்டு இன்புறுவார்கள். அப்புறம் சமுதாயத்துல பெரிய பணக்காரர் ஆக வேண்டும், புகழ்மிக்கவராக ஆக வேண்டும் என்ற நோக்கில் தவறான செயல்களில் ஈடுபட்டு பணம், புகழ் இவற்றையெல்லாம் பெருக்கிக் கொள்வார்கள். மற்றவர்கள் மேல் உள்ள வெறுப்பை சொல்லாலும் செயலாலும் முகம் கடுகடுத்து இருப்பார்கள். ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருப்பாங்கன்றது இந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க. பிறர் நலம் கருதாது சுயநலமாக இருப்பார்கள். இது போன்ற குணங்கள் ஒருவரிடம் இருந்தால் அவரிடம் தன்முனைப்பு இருக்குன்னு அர்த்தம்னு இந்த பாடல் மூலம் நமக்கு சாமிஜி சொல்லியிருக்கார். சாமிஜி தன்முனைப்பிலிருந்து வரக்கூடியதுதான் தான் தனது என்ற இந்த இரண்டுமே. தான் தனது என்ற பெற்றோர்களிடம் இருந்து பிறக்கக்கூடிய 6 அவல குழந்தைகள் தான் 6 தீய குணங்கள் அப்படின்னு ஒரு இடத்துல அருட்தந்தை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த 6 தீய குணங்கள் பேராசை, சினம், கடும் பற்று, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, கற்பழிவு, வஞ்சம். இவற்றால விளைவது மனிதர்களுக்கு துன்பங்களும் வாழ்க்கை சிக்கல்களும் தான். தன்முனைப்பு வந்துவிட்டால் தன்னை எல்லாருமே புகழ வேண்டும் என்ற எண்ணமும் தானாக கூட சேர்ந்து வந்து விடுமா. தன்னம்பிக்கைக்கும் தன் முனைப்பிற்கும் என்ன ஒரு வேறுபாடுன்னு பாத்தீங்கன்னா, தன்னம்பிக்கை என்பது தன்னால் இதை செய்ய முடியும் என்று நம்புவது தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்பிடன்ஸ். தன் முனைப்பு, ஈகோ என்பது தன்னால் மட்டுமே முடியும் என்று நம்புவது தன் முனைப்பு. இதைதான் ஒரு சின்ன கதை மூலம் நம்ம பார்க்க போறோம். ஒரு பசுமை நிறைந்த தோட்டத்தில் வாழை மரம், வெற்றிலை கொடி, கருவேப்பிலை மரம், துளசி செடி இது போன்ற பல தாவரங்கள்லாம் இருக்காம். அதுல வாழை இலை வந்து எல்லா செடிகளையும் பார்த்து, எல்லாரை விட நான் தான் பெரிய சிறப்பான ஆள், யார் வீட்டுல என்ன சமைச்சாலும் என் மேல வச்சுதான் சாப்பிடுவாங்க, அதனால முதன்மையான இலை வாழை இலைதான் சொல்லுச்சான். இதை பார்த்து கொண்டிருந்த வெற்றிலை கொடி, அட வாழை இலையே, நீ எப்படி பெரிய ஆளாக இருக்க முடியும்? உணவை இலையிலே போட்டு சாப்பிட்டாலும் சாப்பிட்டு முடிஞ்சவுடன் அதை சுருட்டி குப்பையில தானே போடுறாங்க. அப்ப இலைகளிலே பெரிய ஆள் நீயா? ஏன்னா எல்லாரும் சாப்பிட்டவுடன் உணவு சீரணிக்கணும்னா தேடுவது யார? என்னதான். தாம்பூலம் என்ற பேர்ல நான் தான் முக்கியமான ஆள் அப்படின்னு அந்த வெற்றிலை சொல்லுச்சான். இதை பார்த்து கொண்டிருந்த கருவேப்பிள்ளை சொல்லுச்சான், நீங்க 2 பேருமே பெரிய ஆள் இல்ல. வெற்றிலை என்னதான் சீரணிக்க நீ உதவியாக இருந்தாலும் உன்னை மென்று உன்னுடைய சாறை முழுங்கியவுடன் இந்த சக்கைய ரோட்ல தான் உமிழ்கிறார்கள். எந்த உணவை சமைக்க வேண்டுமானாலும் தேடுவது என்னத்தான். ஏன்னா கருவேப்பிலை நான் உடல் நலத்துக்கும் உணவின் ருசிக்கும் முக்கியமான ஆள் நான் தான் அப்படின்னு பெருமை தட்டிக்கிச்சான்.
வாழை இலையும் வெற்றிலையும் சேர்ந்து கருவேப்பிலையை பார்த்து சிரிச்சு கொண்டே சொல்லிச்சான், உன் ஆட்டம் சமைக்கும் போது மட்டும்தான், இலையில உணவு வந்தவுடன் முதல்ல தூக்கி எறிவது இந்த கருவேப்பிலையத்தான். உன்னை நீ பெரிய ஆளுன்னு எப்படி சொல்ற அப்படின்னு மற்ற இரண்டும் சேர்ந்து தன்முனைப்போட வாதிட்டதாம். இந்த உரையாடல் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த தோட்டத்துல ஒரு செடியோட இலை மட்டும் அமைதியாக இருந்ததாம். அந்த இலைகளை எல்லாம் ஒருத்தர் வந்து பறிச்சு கொண்டு கோவில்ல எடுத்துட்டு போய் பெருமாளோட பாதத்துல வச்சாராம். அந்த இலைதான் துளசி. துளசி மற்ற இலைகளை எல்லாம் பார்த்து கேட்டு துளசி இலைய பார்த்து மற்ற இலைகள் கேட்டுச்சான், உனக்கு மட்டும் என்ன இவ்வளவு சிறப்பு, இறைவனோட காலடிக்கே நீ போகிறியே அப்படின்னு பார்த்து பொறாமையோட கேட்கும் பொழுது அதுக்கு துளசி செடி சொல்லிச்சான், நீ நீங்கெல்லாம் தான் என்ற அகங்காரத்துல இருக்கிறீங்க. அந்த ஆணவம் தான் உங்களை குப்பை தொட்டிலையும் தெருக்களிலையும் உணவுல ஒதுக்கி வைத்தும் விடுகிறார்கள். ஆனால் துளசி இறைநிலையே நினைத்து கொண்டிருக்கேன். அந்த பெருமாளையே நாள்தோறும் ஒரு வினாடி விடாம நான் நினைச்சுக்கிட்டே இருக்கேன். அதனால நான் என்ற அகங்காரத்தை தன் முனைப்பை நான் என்னிடமிருந்து ஒதுக்கி வைத்து விட்டேன். அதனால இறைநிலை எண்ணி எல்லோரும் ஒரு புனிதமான பொருளாக ஏற்றுக்கொள்ள வைத்துள்ளது. இறைநிலையே என்னை எல்லோரும் ஒரு புனிதமாக பொருளாக ஏற்றுக்கொள்ள வைத்துள்ளது அப்படின்னு சொல்லிச்சத இந்த கதை வந்து நமக்கு உணர்த்துது. அப்ப வன்மனத்தோடு எப்போதும் வெறுப்புணர்ச்சியோடும் வகையில் கடுகடுன்னு இருந்தா அதுவும் தன்முனைப்பின் அடையாளமாக சொல்கிறார் அருட்தந்தை அவர்கள். இதுதான் ஒரு பழைய பழமொழியில கூட பாத்தீங்கன்னா, அகத்தின் அழகு முகத்திலே தெரியும். அந்த மனதில் உள்ள தன்முனைப்பு தான் வெளிப்படும். இதோடு வேறு என்னெல்லாம் இருக்கு தன்முனைப்பை பாத்தீங்கன்னா, 5 அளவு முறையில சாமிஜி சொல்றாங்க. உணவு, உறக்கம், உழைப்பு, ஆண் பெண் நட்பு, எண்ணம். இந்த 5 அளவு முறை கடைபிடிக்கவில்லை என்றாலும் தன்முனைப்பு தலை தூக்கும் மனிதனிடத்தில். தன்முனைப்பை நன்முனைப்பாக மாற்றிக்கொள்வது அவசியம். அதற்குதான் இந்த சேவை, தொண்டு, ஈகை, இந்த அறநெறி அனைத்துமே நமக்கு பயன்படுகிறது. அப்ப தன்முனைப்பை நீக்கணும்னா அகத்தாய்வு செய்து தவம், தற்சோதனை எவ்வளவு செய்யறோமோ அவ்வளவு நமக்கு நல்லது. அப்ப இதுல தவம் மட்டும் செஞ்சாலும் பலன் வந்து முழுமையாக கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அதற்கான அத வந்து ஒரு கவியில சாமிஜி குறிப்பிட்டு இருக்காங்க. பொத்தலுள்ள பாத்திரத்தில் நீர் சேமித்தால் போக்கின் அளவிற்கேற்ப குறைய காண்போம் அப்படின்னு. ஒரு பாத்திரத்துல நீர் சேமிச்சு வைக்கிறோம். அதுல நிறைய ஓட்டை எல்லாம் இருந்ததுன்னா என்னதான் தண்ணிய பிடிச்சு நீங்க ஊத்தினாலும் அது லீக் ஆகி கொண்டு வெளியேறிக்கொண்டே இருக்கும். அதற்கு தான் அருட்தந்தை அவர்கள் மனவளக்கலை பயிற்சியில தவம், தற்சோதனை, தன்னிடையில் உள்ள குறைகளை எல்லாம் நீக்கணும், அதில் நாம் நல்ல நிறைகளை எல்லாம் சேர்க்கணும்ன்றதுக்காக தற்சோதனை பயிற்சியை நிறுத்து கொடுத்தாங்க. தற்சோதனை செய்து நம்மில் உள்ள குறைகளை, அதாவது அந்த பாத்திரத்தில் உள்ள பொத்தலை போல நீக்கி இயற்கை செல்வங்களையும் இன்பங்களையும் நாம் அனுபவித்து ஆனந்தமான வாழ்வை அடையலாம். அப்படி நம்ம இந்த தவம், தற்சோதனை செய்யறோம். அப்படி செய்யாம இருந்தா தன்முனைப்பால் ஏற்படுகின்ற விளைவுகள்லாம் என்னன்னு பார்க்கலாம். என்னென்ன விளைவுகள், மாற்றங்கள் நம்மிடம் வரும் அப்படின்னா, இது ஒரு கவியில சொல்லியிருக்காரு. தன்முனைப்பு எனும் செருக்கு மனித ஆற்றல் தன்னை தரம் குறைத்து அழுக்காறு, பேராசை, மேலும் தன்முனைப்பு பிறருடைய பொருள் நலம் பறிக்கும். தவறான பழிச்செயல்கள் 5ஐயும் பெருக்கும். தன்முனைப்பு சிந்தனையை உயரவிடாது. வாழ்வில் தனக்குரிய உறவினர்கள், நண்பர்கள் வருந்த தன்முனைப்பே துணிந்து செயல்புரிய வைக்கும். மயக்கம், தற்சோதனை, தவமும் அறமும் குறை நீக்கும். இக்கவியின் விளக்கம் பாத்தீங்கன்னா, தன்முனைப்பு ஒருவரிடம் இருந்தால் தன்னுடைய தரத்தை வந்து குறைத்துவிடும். அழுக்காறு, பேராசை இவை இரண்டும் வந்துவிடும். அழுக்காறு என்றால் பொறாமை. பொறாமை என்றால் மகரிஷி சொல்றாங்க பொறுக்க முடியாத தன்மை. இது பொறாமையிலே 2 வகைகளை அருட்தந்தை சொல்வாங்க. ஒரு விஷயம் வேணும் என்று ஆசைப்பட்டு அதை அடைய முயற்சி செய்யறோம். அது நமக்கு கிடைக்கல, நம்மோடு சேர்த்து முயற்சி செய்தவருக்கு கிடைச்சிருச்சுன்னா அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படணும். ஆனா சந்தோஷப்படாம அதை பொறுக்க முடியாம நம்ம கிட்ட ஏற்படுகின்ற ஒரு உணர்ச்சி இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு பொறாமையில் அவங்களுக்கு கிடைச்சிருச்சே அப்படின்னு நினைக்கிறது பொறாமையில் ஒரு வகை. இன்னொன்று, தனக்கு ஒன்று கிடைத்திருக்கிறது, அதை நம்ம அனுபவிச்சுக்கிட்டு தான் இருப்போம். அதுவே மத்தவங்களுக்கும் கிடைச்சிருச்சு என்றால் அதை பார்த்து நமக்கு பொறுக்காது. எனக்கு கிடைச்சது அவங்களுக்கும் கிடைத்து விட்டதா என்ற வகையில் ஒரு சில பேருக்கு இந்த
பொறாமை குணம் இருக்கும். இதுதான் தன்முனைப்பின் அடையாளமாக சொல்றார் அருட்தந்தை அவர்கள். இந்த 6 குணங்கள்ல ஆசைக்கு தடை வரும்போது சினமாக மாறுது. சினத்தை வெளிப்படுத்த முடியவில்லை என்றால் எந்த ஆசைகள்லாம் நிறைவேறாது. என் என் தன் மீது ஏற்படுகின்ற சினம் கவலையாக மாறுது. ஆசைப்பட்ட பொருள் மற்றவருக்கு கொடுக்க மனமில்லை என்றால் அது கடும் பற்றாக மாறுது. ஆசை பிற பிற பாலினத்தை நாடும் பொழுது அது பால் கவர்ச்சியாக மாறிவிடுகிறது. ஆசைப்பட்ட பொருள் மனப்பான்மையாகவும், அது கிடைக்கவில்லை என்றால் தாழ்வு மனப்பான்மை. அருட்தந்தை அவர்கள் இந்த 6 தீய குணங்களுக்கு பத்தி நமக்கு விளக்கமா சொல்றாங்க. இதுக்கான விளைவுகளும் இதுதான். அப்படி இருக்கின்ற தன்முனைப்ப நம்ம எப்படி நீக்கிக் கொள்வது? அதற்கான என்ன வழி? அப்படின்னு அருட்தந்தை சொல்வது தவம், அறம், தற்சோதனை. குருவை அடைந்து தவம், அறம், தற்சோதனை முறையாக கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் குரு தனக்கு குரு காணிக்கையாக அருட்தந்தை அவர்கள் சொல்வது, உங்களுடைய 6 தீய குணங்களையும் எனக்கு கொடுத்து விடுங்கள் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. அப்போ பயிற்சிகளை கற்றுக்கொண்டால் மட்டும் போதாது, அதை முறையாக பயிற்சி தன்முனைப்பு நீங்கிவிடும். ஆன்மீக பயிற்சிகள் செய்து கொண்டிருக்கும் போது கூட இந்த தன்முனைப்பு மனிதர்களிடம் வருமா? அதுக்கு ஆன்மீக அகங்காரம் என்று பெரியோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். இதுவே இன்னொரு கவியில தன்முனைப்பு நீங்க குரு அடைந்து தவமாற்றும் சாதனையில் உயரும் போது நன்முனைப்பால் அருட்தொண்டால் பயன் காண்போர்கள் நாதழுக்க பெருமையோடு போற்றுவார்கள். உன் முனைப்பு நிலவு ஒளி ரவி போல உயர் குருவின் ஒளி என்று உணர்ந்து அடங்கு. என் ஒளியே சிறந்தது, இனி ரவி ஒளி ஏன் என நிலவு என்ன இருளே மிஞ்சும் அப்படின்னு ஒரு கவி. இதுக்கு விளக்கம் பாத்தீங்கன்னா, தன்முனைப்பு நீங்க குரு சொல்லும் பயிற்சிகளை எல்லாத்தையும் முறையாக தொடர்ந்து செய்து உயரும் போது அருட்தொண்டும் செய்து நம்ம பயன் காண்போம். உணர்ச்சி நிலையில நாவால பெருமைத்தக்க வார்த்தைகளை மற்றவர்கள் போற்றும் போது, அதாவது இப்ப சர்வீஸ் நல்லா பண்றீங்க, தொண்டு நல்லா நம்ம செய்யறோம் அப்படின்னு மற்றவர்கள் புகழ்ந்து சொல்லும் பொழுது நம்ம எப்படி இருக்கணும்னா, நிலவு சந்திரன் சூரியனிலிருந்து வரும் பிரதிபலிப்பது போல நமக்கு அமைந்த அருட்தொண்டிற்கு இறைநிலை எனும் குருவின் அருள் ஆற்றல் தான் காரணம் என்று உணர்ந்து அடக்கத்துடன் இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த பாடலை சொல்றாங்க. இதேதான் திருக்குறள்ல திருவள்ளுவ பெருந்தகை சொல்லும் பொழுது, அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும்னு ஒரு குறள்ல குறிப்பிட்டிருக்கிறார்கள். இறைநிலையின் கருவியாக தான் நாம் செயல்படுகிறோம். இது நன்முனைப்பு. அது மாதிரி நம்ம நினைக்கும் பொழுது நம்ம செய்யக்கூடிய அனைத்து தொண்டுமே நன்முனைப்பாக இருக்கும் என்ற இந்த எண்ணத்தில் மனிதன் வாழ வேண்டும் என்று இக்கவியில நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். கடமைகள் செய்யும் பொழுது விழிப்பாய் இருக்க வேண்டும். அதற்கு தான் நாம் தவம், தற்சோதனை, அறநெறி வாழ்வை கடைபிடிக்க வேண்டும். அறநெறி என்பது ஒழுக்கம், கடமை, ஈகை. இது மூன்றையும் கடைபிடித்து வாழ வேண்டும். இதை கடைபிடித்து வாழக்கூட நாம் தவத்தில் ஆழ்ந்து செல்ல வேண்டும். அதுதான் இறைநிலையோடு களப்புற வேண்டும். இது ஒரு கவியில அருட்தந்தை அவர்கள் சொன்னது, இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும். நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கு மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களில் அளவு கிட்டும் கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும் கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம். இறைநிலை இல்லாத இடமோ பொருளோ இயக்கமோ விளைவோ இல்லை. எல்லாமே இருக்கிறது, எல்லாவற்றிலும் இருக்கிறது, எல்லாவற்றிலும் ஊடுருவி இருக்கிறது. மனிதன் தான் என்று உடலை எல்லை கட்டிய மனதை அறிவு என்ற நிலைக்கு கொண்டு விரிந்து உயர்த்தி சுத்த வெளியில் கலப்புற வேண்டும். இதைதான் சாமிஜி சொல்லுவாங்க பாருங்க. உதாரணத்துக்கு, தண்ணியில பயிரை ஊற வைக்கும் பொழுது நல்ல ஊறின உடனே பயிருக்குள் தண்ணி போயிடும், தண்ணிக்குள் பயிறு, ரெண்டுத்தையும் பிரிக்கவே முடியாது. அந்த நிலைக்கு இறைநிலையோடு நாம் கலப்புற வேண்டும்னு சாமிஜி சொல்லுவாரு. அந்த நிலையில் தான் அறிவானது விழிப்பாய் நிற்கும்.
இறைநிலையே தன்மாற்றம் அடைந்து எல்லாமாகவும் இருப்பதையும், எல்லாவற்றிலும் தன்னையும், தன்னில் எல்லாவற்றையும் காணுகின்ற நிலையும் அப்போது நமக்கு அனுபவமாக பெறும். இதேதான் ராமலிங்க வள்ளல் பெருமகனார் கூட சொல்லுவாங்க பாருங்க. அந்த திருவருட்பால நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே அப்படின்னு இறைநிலையோட அந்த கலப்புற அந்த நிகழ்வை அருட்பால குறிப்பிட்டிருப்பார்கள். உறக்கம் விழிப்பற்ற நிலையில் இருக்க வேண்டும். உயிர் உடலில் இயங்கும் வரை இதை தினசரி நாம் அனுபவமாக்க மாற்றிக்கொள்ள வேண்டும். சிற்றறிவை பேரறிவோடு இணைத்து உறைந்து உறைந்து சுத்தவெளியாக மாறிவிடும் போதுதான் உலக இன்பங்களில நமக்கு அளவு கிட்டி தன் நிறைவு உண்டாகும். ஆன்ம கலங்கங்களாக நம்ம கிட்ட இருக்கிற கலங்கங்கள் கரைகள் எல்லாம் நீங்கும் போதுதான் தன் முனைப்பானது நீங்கிவிடும். முனைப்பு நீங்கும் போது அந்த தெய்வ நிலை உணரப்பெறும். இதுவே முழுமை பேற்று நிலை, நிலைப்பேற்று நிலைன்னு அருட்தந்தை ஒரு இடத்துல சொல்லியிருப்பார். இந்த நிலையை அறிவதற்கும் அடைவதற்கும் வந்ததுதான் இந்த மனித பிறப்பு. தன்முனைப்பை நாம் மௌன பயிற்சி எல்லாம் இயற்றி அதை போக்கிக் கொண்டு தற்சோதனை செய்து அதை நன்முனைப்பாக மாற்றிக்கொள்வோம் என்ற சங்கல்பத்தோடு முனைப்பு நீங்க என்ற ஒரு கவியோடு நாம் நிறைவு செய்து கொள்வோம். தன்னை, தன் மூலத்தை, தன் செயலை, கருத்துக்களை, முன் செய்த விளைவுகளை முற்றும் சிந்தித்து உணர்க அப்படின்னு அருட்தந்தை சொல்லியிருக்காங்க. அந்த முனைப்பு நீங்கும் போது நமக்கு ஆன்ம தரிசனம் கிட்டும். நாம் முழுமை பேற்றை அடைவோம். இம்முயற்சியில் ஈடுபடும் போதுதான் நம் அன்றாட வாழ்வில் உள்ள சிக்கல்கள், துன்பங்கள் அனைத்தும் தீர்ந்து வாழ்வு சிறப்பாக அமையும் என்று கூறி, எல்லாம் வல்ல இறையருளும் குருவருளும் இதற்கு நம் அனைவருக்கும் துணை புரியட்டும் என்று கூறி, வாய்ப்பளித்த இறையருளுக்கும் குருவருளுக்கும் நன்றிகள் பாராட்டி, அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றிகள் சொல்லி, வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளம்.